சாணக்கியா குரு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள் அவருடைய அவதார தினமாகிய வைகாசி விசாக பெருவிழா நாம இன்னும் கொஞ்ச நாள்ல கொண்டாட இருக்கின்றோம். வைகாசி இந்த மாதம் தமிழ் மாதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். இளவேநீர் காலம் அப்படின்னு தொடங்குறது தான் சித்திரை மாதம். அதுக்கப்புறம் அதுல இருந்து முதுவேநீர் காலத்தை நோக்கி, அதாவது கோடை காலத்தை நோக்கி நம்முடைய பருவநிலை மாறக்கூடிய நாள் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார். விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு ஒரு தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. வி அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். சாகம் அப்படிங்கிற சொல்லுக்கு சஞ்சரிச்சுட்டே இருக்கிறவன், அதாவது எங்க பார்த்தாலும் பறந்து கொண்டே இருக்கக்கூடியவன், அந்த நகரக்கூடிய அந்த தன்மையில இருக்கக்கூடியவன் அப்படின்னு பொருள் நாம எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தா எப்பவும் பறவை மேலே உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பவன் அல்லது உலகத்திலே சஞ்சரித்து கொண்டே இருப்பவன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? அதை குறிக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறாரு. சரி, இப்போ முருகப்பெருமானுடைய இந்த அவதார புராண கதையை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். கந்தபுராணத்தினுடைய சொற்பொழிவுகள்ல நிறைய நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருப்போம், இணைய வழியில பார்த்திருப்போம், பெரிய பெரிய அறிஞர் பெருமக்களுடைய அந்த உபன்யாசங்கள்ல எல்லாம் கேட்டிருப்போம். இன்னைக்கு நாம என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னா, முருகனுடைய அம்சங்கள், சிறப்புகள், அவருடைய ஆற்றல், இதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு அதையெல்லாம் எப்படி நாம படிப்பினையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒப்பீட்டை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, இப்ப முருகப்பெருமான் பிறக்கிறாரு. எப்படி பிறக்கிறாரு? சூரபத்மனுடைய அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு, எங்களுக்கு அவனுடைய தொல்லை தாங்க முடியலன்னு தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட புகார் கொடுக்கறாங்க. சிவபெருமான் வரம் சொல்றாரு. உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக, சூரனை அழிப்பதற்காக ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி அருள் சொல்லி அனுப்புறாரு. அதன் பிறகு அவருடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறிகள் புறப்பட்டு வருகிறது. கங்கையிலே இருக்கக்கூடிய சரவண பொய்கை அப்படிங்கிற இடத்துல, சிரவணம் அப்படின்னா தர்பை புல்லுக்குத்தான் அப்படி பெயர் சொல்லுவாங்க. நிறைய தர்பை புற்கள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கங்கை நதியினுடைய ஒரு தீரம், ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல 6 தாமரை மலர்கள்ல சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து புறப்பட்ட அந்த தீப்பொறிகள் எல்லாம் சென்று சேர்கின்றன. அப்படி சேர்ற பொழுது அது எல்லாம் அங்கே குழந்தைகளாக வடிவம் எடுக்கின்றன. இது முருகனுடைய இந்த அவதார காட்சி. இதை கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப அழகா விவரிக்கிறார். முருகன் எப்படிப்பட்டவன்? அவன் அழகன், ஆற்றல் மிகுந்தவன், கம்பீரமானவன். அதே நேரத்துல முருகனுக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. அவன் உருவமாவும் இருப்பான், அருவமாவும் இருப்பான். ஏனென்றால் சிவபெருமானுடைய பிள்ளை இல்லையா? சிவபெருமானுக்கு நடராஜமூர்த்தி என்கின்ற உருவமும் உண்டு, அருவமும் உண்டு. எங்க பார்த்தாலும் வியாபித்திருக்கக்கூடியவர். அரு உருவம் அப்படின்னு ஒரு ஒரு தன்மை உண்டு. அது என்ன அரு உருவம் அப்படின்னா, சிவலிங்க மூர்த்தியாக நாம வழிபாடு செய்யறோம் இல்லையா? இந்த லிங்கமூர்த்திக்கு அரு உருவம் அப்படின்னு பெயர் உண்டு. சரி, இப்ப அந்த சிவபெருமானுக்கு பிள்ளையாக அவதரித்த முருகன் எப்படி அவதரிக்கிறார் அப்படின்றத கந்தபுராணம் இப்படி குறிப்பிடுகிறது. அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த தாத்தா பாட்டி வீடு, அந்த தாத்தா பாட்டி வீடு, 2 வீடுமே எவ்வளவு கொண்டாட்டமா இருப்பாங்க. உறவுக்காரங்கள்லாம் வந்து வந்து குழந்தைய தூக்கி தூக்கி வச்சு சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம குடும்பத்தினுடைய பெயரை விளங்க வைப்பதற்கு அடுத்த தலைமுறை வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 2 குடும்பங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் முருகன் அவதாரம் நடக்கிற பொழுது உலகமே மகிழ்ந்தது. ஏன்னா இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அக்கிரமத்தை அழிப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு உலகம் உய்வதற்கு பிறந்த இந்த பிள்ளையை பார்த்து இந்த பிரபஞ்சமே சந்தோஷப்பட்டுச்சான். சரி, முருகன் அவதாரம் நடந்தாச்சு. அப்படி முருகன் அவதாரம் பண்ணினதுக்கு அப்புறமா அதிலே இருந்து நமக்கு என்ன செய்தி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறந்தால் நோக்கத்தோடு பிறக்க வேண்டும் சொல்லுவாங்க. பிறக்கிற போது நமக்கெல்லாம் தெரியறது இல்லை. வாழ்க்கை பாதை போக போக தான் நான் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆகணும்,
இந்த மாதிரி வாழணுங்கிற ஆசைகளும் நோக்கமும் நமக்கெல்லாம் வருகிறது. ஆனால் முருகன் அவதரிக்கிற பொழுதே ஒரு நோக்கத்தோடு தான் பிறக்கிறார். என்ன நோக்கம் என்றால் சூரபத்மன் என்கின்ற அரக்கனை அழிப்பதற்கு அப்படின்னு. இதை நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நாம பிறந்திருக்கிறோம், பிறந்தாச்சு, கொஞ்சம் வருடம் காலம் வாழ்ந்து முடிச்சிருந்தால் கூட இனி நமக்கென்று வாழ்க்கையில ஒரு இலக்கு வச்சுக்கணும். அப்படி இலக்கோடு வாழக்கூடியவர்கள் அதை எட்டி பிடிப்பதற்கான முயற்சியை செய்யணும். நான் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தா பத்தாது, அந்த கனவை நனவாக்குவதற்கான பாதையில நாம பயணிச்சு போகணும். முருகன் நமக்கு முதல்ல சொல்லக்கூடிய பாடம் இதுதான். சரி, இப்ப குழந்தை முருகன் வளர்றாரு. எப்படி வளர்றாரு? 6 குழந்தைகள் வளர்கின்றன. 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறாங்க. இப்ப 6 கார்த்திகை பெண்களும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமா சீராட்டி பாராட்டி அவ்வளோ தூரம் நல்லா சந்தோஷமா வளர்க்குறாங்க. குழந்தைகள் ஓரளவுக்கு சிறுவன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ தாய் பார்வதி தேவி வராங்க. வந்து முருகனை ஒன்றாக அணைத்து 6 குழந்தைகளை ஒரு குழந்தையாக மாற்றுகிறார். இப்போ முருகனுக்கு வடமொழியில இன்னொரு திருப்பெயர் உண்டு, ஸ்கந்தன் அப்படின்னு. ஸ்கந்து அப்படின்னா ஒன்றிணைப்பது, ஒன்றாக சேர்ந்திருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ தாய் வந்துதான் அந்த குழந்தையை ஒன்றாக இணைக்கிறார். இப்போ சிவசக்தி ஐக்கிய ரூபமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். சோமாஸ்கந்தர் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை நம்ம திருக்கோயில்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா? சிவபெருமான் இருப்பாரு, பார்வதி தேவி இருப்பாங்க, மடியில சின்ன குழந்தையாக முருகப்பெருமான் இருப்பார். இந்த சக உமா ஸ்கந்தன் அப்படிங்கிறத தான் சோமாஸ்கந்தன் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்றோம். இது எப்படிப்பட்ட அம்சம் என்று சொன்னால் சத் சித் ஆனந்தம். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு சத்து, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தம் அது ஒண்ணு, சத் சித் இரண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆனந்தம் வெளிப்படுகிறது. இந்த மூன்றையும் சேர்த்த அம்சம்தான் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய அம்சமும் பார்வதி தேவியினுடைய அம்சமும் இணைந்தது முருகப்பெருமான். இதிலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தானே அவதாரம் செய்தார். ஏன் சிவபெருமானே வந்து குழந்தைகளை ஒன்னா சேர்த்திருக்கலாம் இல்லையா? ஏன் தாய் உமாதேவி வந்து ஒன்றாக சேர்த்தார் என்று சொன்னால், சக்தியினுடைய ஆற்றல் இருந்தால்தான் எந்த ஒரு உருவமும் எந்த ஒரு செயலும் சிறப்பாக நடக்கும். நீங்க நல்லா பாருங்க, சிவம் சக்தி இருந்தால்தான் செயல்படும். சக்தி இல்லைன்னா சிவம் கூட சமம் மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவத்திற்கே ஆற்றல் தரக்கூடிய அந்த சக்தி தன்னுடைய மைந்தனுக்கு வந்து எல்லா விதமான ஆற்றலையும் தருகிறார். அதனால தான் சூரசம்ஹாரம் நேரத்துல அம்பிகை கிட்ட முருகப்பெருமான் வேல் வாங்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்தது. அப்படி வேல் வாங்கி, சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூர்ல வதம் செய்தார் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு இல்லையா? தாயினுடைய ஆற்றல் தான் பிள்ளையை ஒன்றிணைக்கும். இப்போ வீட்டிலேயே பாத்தீங்கன்னா பல பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணா ஏதாவது சண்டை போட்டுட்டு இருந்தா பெத்த தாய் தான் அவங்கள ஒன்னா வந்து சேர்ப்பாங்க. அப்போ தாயினுடைய ஆற்றலோடு முருகப்பெருமான் சக்தி முருகனாக அவதாரத்திலே அடுத்த படிநிலைக்கு உயருகிறார். இப்ப அந்த குழந்தைகள் ஒன்றாக சேர்கின்றன, ஒரு முருகப்பெருமானாக வாழுகிறார். அடுத்தது சம்பவம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். பிரணவ மந்திரத்திற்கு பொருள் என்னன்னு பிரம்மாவை பார்த்து கேட்கிறாரு. பிரம்மாவுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. அவரை தலையில கொட்டி சிறையில அடைச்சிடுறாரு. இப்போ இந்த செயல் எல்லாருக்கும் பார்க்குற பொழுது என்ன சின்ன குழந்தை பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாம நடத்துறான் அப்படின்னு கோபம் வந்தாலும் கூட, நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் செய்யும் தொழிலிலே செய்யும் செயலிலே ஊன்றிய ஆழங்கால் பட்ட அறிவு இருக்க வேண்டும். அதுபடி இருந்தால்தான் யாரிடமும் நாம் மரியாதையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை யாராவது தவறாக இருந்தாலோ அல்லது விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாலோ துணிந்து கேள்வி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை முருகப்பெருமான் இதன் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். முருகனுடைய வேலை யோசிச்சு பாருங்க. வேல் இப்படி வந்து அப்படி நேரா போயிருக்கும். இந்த வேலினுடைய தத்துவமே என்ன என்று கேட்டால், யார் ஒருவரும் எந்த மனிதனும் பரந்துபட்ட விசாலமான மனதை உடையவராக இருக்க வேண்டும். உலக அறிவை பெற்றிருக்க வேண்டும். உலக அறிவு எவ்வளவுக்கெவ்வளவு உண்டோ அவ்வளவுக்கெவ்வளவு எல்லாத்தையும் நாம கத்துக்கிறதுக்கு, அறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். சரி, எல்லா பக்கமும் நம்மளுடைய அறிவை விரிவு செய்துக்கிட்டே போயிட்டு இருந்தா அந்த அறிவு பயன்படுமா அப்படின்னா அப்படி பயன்படாது. அது ஆழமாக இருக்க வேண்டும். ஆழமும் அகலமுமான அறிவு வளர்ச்சி தான் மனிதனுக்கு உயர்வை தரும். சரி, ஆழமான அகலமான அதாவது விரிவுபட்ட அறிவு ஒரு மனிதனுக்கு இருக்கு.
ஆனா அவருக்கு அதை எங்க எப்படி எந்த நேரத்துல பயன்படுத்துறதுன்னு தெரியலன்னு சொன்னா அந்த அறிவினால் ஒரு பயனும் இல்லை இல்லையா? வேலினுடைய அந்த முடிவு முனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு அறிவு ஆழமாக இருக்க வேண்டும், விசாலமானதாக இருக்க வேண்டும். அது தேவைப்படுற நேரத்துல பயன்படக்கூடிய அளவிற்கு மிக கூர்மையானதாக, சமயோஜிதம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். டைம்லி சென்ஸ் அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த அறிவு பயன்படணும். இப்ப நம்ம பல பேர் சொல்லுவோம், பரீட்சைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, ஐயோ எனக்கு நல்லா தெரிஞ்ச பாடம், அந்த நேரத்துல ஞாபகம் வராம விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு புலம்புவோம் இல்லையா? அப்படி படிச்சிருந்தும், தெரிஞ்சிருந்தும் சரியான நேரத்துல பயன்படுத்தல அப்படின்னா அந்த அறிவினால எந்த பயனும் இல்லை. இப்படி முருகனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுல அப்படி பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் இன்றைய இளைஞர்களுக்கு நமக்கு நிறைய பாடங்களை அது எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. முருகனை எப்படியெல்லாம் வர்ணித்தார்கள், முருகன் எப்படிப்பட்டவன், அவன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கக்கூடியவன். முருகன் என்று சொன்னாலே, முருகு என்று சொன்னாலே அழகு இளமைதான். இந்த முருகனை சிவபெருமானுடைய பிள்ளைன்னு சொல்றோம் இல்லையா? சிவபெருமானுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த 5ம் முருகப்பெருமானுடைய தந்தையாகிய சிவபெருமானுடைய 5 முகங்கள். இதுல அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6வது முகமாகிய அந்தர்யாமி முகத்தோடு முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார். இந்த 5 முகங்களும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம உடல்லே தான் இருக்கிறது என்கிறது யோக சாஸ்திரம். நம்ம சிரசை சுற்றி இருக்கக்கூடிய 4 திசைகளிலும் இந்த 4 முகங்களும் இருக்கிறது. அதிலே அகோரம் என்கின்ற முகம் வான் நோக்கி இருக்கிறது. அதில் அதோமுகம் என்பது உள்முகமாக பார்க்கக்கூடியது. இதை நம்ம இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உடல் அமைப்பும் நமக்கு நன்றாக தெரிகிறது. நமக்குள்ள 5 பொறிகளோடு எல்லாரும் இருக்கோம். அப்படி 5 பொறிகளையும் ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டும். அதை சரியான முறையிலே கையாள வேண்டும். இது ஒன்று. அடுத்தது, அதே நேரத்தில் அந்தர்யாமியாக உள்முகமாக ஆன்மாவை நோக்கிய பயணம் என்ற ஒரு தத்துவத்தை யோக சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அந்த ஆன்மாவை நோக்கிய பயணத்தை கற்றுக் கொடுப்பதுதான் அதோமுகம் என்று சொல்லுவார்கள். அந்த அதோமுகத்தோடு அவதரித்திருப்பவன் முருகப்பெருமான். அதனால தான் வெந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி 5 முகத்தோடு அதோமுகமும் தந்து என்று சொல்லுவார். அப்படி 5 முகத்தோடு அதோமுகமாகிய அந்தர்யாமியாகிய ஞான முகத்தையும் சேர்த்து கொண்டு பிறந்தவன் முருகப்பெருமான். அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு இச்சை வேண்டும், கிரியை வேண்டும். இந்த 2ஐயும் சேர்த்து ஞானமும் வர வேண்டும். முருகனுடைய அந்த வடிவத்தை யோசிச்சு பாருங்களேன். முருகப்பெருமான் நடுவுல இருப்பாரு. இச்சாசக்தி என்று சொல்லக்கூடிய வள்ளிநாயகியும் கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய தெய்வானையும் 2 பேரும் 2 பக்கம் இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு செயலை செய்யறதுக்கு அல்லது ஒரு எல்லையை சென்று அடைவதற்கு, ஒரு கனவை நிறைவேற்றி கொள்வதற்கு, ஒரு லட்சியத்தை சென்று அடைந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு ஆசை முதல்ல வேணும். ஒரு செயலை செய்ய முதல்ல ஒரு விருப்பம், எண்ணம் இருந்தால்தான் அந்த பக்கம் மனது போகும். சரி, மனது மட்டும் இருந்தா போதுமா? அதை பற்றி ஒரு செயல்பாடு, செயல் திட்டம் இருக்கணும் இல்லையா? ஒரு மூமெண்ட் இருந்தா தானே அது நடக்கும். அப்படி கிரியை இருக்க வேண்டும். இது 2ம் சமமாக இருந்தால் செயலினால் வரக்கூடிய விளைவு நம்மால் வந்தது இல்லை என்கின்ற ஞானம் அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த ஞானத்தை தரக்கூடியவன் தான் செவ்வேள் பரமன் என்று சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமான். இப்போ முருகனுடைய வேலிலே தொடங்கி அவனுடைய வடிவம் வரைக்கும் எல்லாமே நமக்கு இன்றைக்கும் பாடம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, முருகனுடைய இந்த கந்தபுராணத்திலே அடுத்து முக்கியமான ஒரு கட்டம் எது? அவருடைய அவதார நோக்கம் இல்லையா? சூரபத்மனை அழிப்பதற்காக போகிறார். சூரபத்மன் யார்? மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கியினுடைய பிள்ளை. சூரனுக்கு இன்னும் 2 தம்பிகளும் உண்டு. அவர்கள் ஒருவன் தாரகாசுரன், ஒருவன் சிங்கமுகாசுரன். இவர்களுக்கு அயோமுகி என்று சொல்லக்கூடிய ஒரு தங்கையும் இருக்கிறாள். சரி, இருக்கட்டும். இப்போ தாரகாசுரன், சிங்கமுகன், சூரபத்மன், இந்த 3 பேரையும் ஒரு பெரிய அரக்கன் என்கின்ற அளவிலே இந்த புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆனால் அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட வடிவத்தை உள்ளவர்கள் என்றால் ஆணவம், கண்ணும், மாயை, இந்த 3 மலங்களினுடைய வடிவமாகத்தான் இந்த 3 அரக்கர்களும் இருக்கிறார்கள். ஆணவத்தினுடைய உச்சம் சூரபத்மன். அவன் கடைசியிலே தான் அழிய போகிறான். அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக தாரகாசுரனும் சிங்கமுகனும் இருக்கிறார்கள். மாயையை போல முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே சென்று படை வீடு கொண்டு
அரக்கனை அழிப்பதற்காக, சூரனை வதம் செய்வதற்காக போர்க்கோலம் பூண்டு இருக்கின்றார். அங்கே பெரிய அளவுக்கு கிரௌஞ்ச மலை என்கின்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை பின்னாடி இருக்கக்கூடிய அவனுடைய அந்த வீர மகேந்திரபுரத்தை மறைத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் சூரன் வாழக்கூடிய அந்த ஊர். அந்த பெரிய மலையை முதலிலே வேலை எறிந்து தகர்க்கின்றார். இதை என்ன நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெரிய மலை மாதிரி நம்ம கண்ணு முன்னால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். நாம அதை சரி செய்வதற்கு அணுகும் பொழுது பதட்டப்பட்டு போனோம் என்றால் அந்த பெரிய மலையை பார்த்து மலைத்து போய் திரும்பிதான் வருவோம். ஆனால் நின்று நிதானித்து முருகனுடைய அந்த செயல்பாட்டை பாருங்கள். முதலிலே அந்த மாயையை உடைக்கின்றார். அந்த திரை விலகுகிறது. அதிலே தாரகாசுரன் போகின்றான். சிங்கமுகனும் அடுத்ததாக அழிகிறான். 2 பேரையும், அதாவது இப்பொழுது மாயை கண்மம் இரண்டையும் அழித்து விடுகிறார். இப்போ ஆணவத்தினுடைய வடிவமான சூரனை வதம் செய்ய வேண்டும். அதற்கு இங்கே இருந்து வீரபாகுத்தேவரை தூதாக அனுப்புகின்றார். ஒரு தலைவனுக்கு என்ன அழகு என்று சொன்னால், எதிரி எப்பேற்பட்ட பலமானவனாக இருந்தாலும் அதை பற்றி இல்லாமல், அதே நேரத்தில் அவனுடைய வினைவலியையும் அவனுடைய படை வலிமையையும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அச்சப்படக்கூடாது. நின்று நிதானித்து பொறுமையாக அவனிடம் முறைப்படி தூது அனுப்பி இந்த போரிலே இருந்து தப்பித்துக்கொள் என்று அவனுக்கு தூது சொல்லுகின்றார். ஆனால் அவன் அந்த தூதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நாம ஒரு எதிரியை பார்க்கிறோம், எதிரியை வென்றுவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சா முதலிலே பதட்டம் இல்லாமல் நிதானமாக எதிரியிடம் நம்முடைய நிதானத்தை காண்பித்தாலே எதிரியினுடைய பாதி மனோபலம் குறைந்துவிடும். அவனை பார்த்து நாம பயப்படுகிறோம் என்று தெரிந்தால்தான் எதிரிக்கு இன்னும் பலம் அதிகமாகும், நம்முடைய பலம் குறைந்து போகும். அப்படி தூது அனுப்புகிறார். ஆனால் சூரன் அந்த தூதை ஏற்றுக்கொள்ளவில்லை. போருக்கு தயாராக வருகின்றான். பிறகு போர் நடக்கின்றது. இந்த போர் நடக்கிற பொழுது என்ன நடந்தது என்பதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த சூரன் சுற்றி நின்று பல விதமான வடிவங்கள்ல வர்றானோ. திடீர்னு பார்த்தா அப்பத்தான் இறந்து போன தாரகாசுரனுடைய வடிவத்துல வர்றான். திடீர்னு சிங்கமுகனுடைய வடிவத்துல வர்றான். திடீர்னு ஒரு பெரிய பேய் மாதிரி வடிவத்துல உயர்ந்து நிற்கிறான். திடீர்னு பெரிய பூதம் மாதிரி அவனை சுற்றி, முருகப்பெருமானை சுற்றி மறைச்சு நின்றுகிட்டு இருக்கிறான். திடீர்னு பெரிய அளவுக்கு இடி இடிச்சு மழை பெய்கிற மாதிரி, அப்படியே கொற்ற பேய் மழை மாதிரி, மழை மாதிரி வருகிறான். திடீரென்று ஒரு நிமிடத்துல சுற்றி அப்படியே நெருப்பு மாதிரியான வடிவத்தில் இருக்கிறான். இதெல்லாம் கந்தபுராணத்துல போர்க்கள காட்சியிலே வர்ணிக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்படி சுற்றி அவன் வேறு வேறு வடிவங்கள்ல எல்லாம் எடுத்துக்கொண்டே வரும் பொழுது முருகப்பெருமான் அந்த இடத்திலே நின்று நிதானித்து அவருடைய ஒட்டுமொத்தமான ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றார். இந்த பரபிரம்மம்னு சொல்றோம் இல்லையா, முருகனுக்கு இன்னொரு பெயர் சுப்பிரமணியம். சு என்றால் உயர்வானவன், பிரம்மண்யம் என்று சொன்னால் பிரம்மத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவன். தெய்வம் எப்ப தன்னுடைய முழு பராக்கிரமத்தை காட்டும் அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவன் தவறு செய்தால் கூட அதில் இருந்து அவனை திருத்திக் கொள்வதற்கு இது 1 வாய்ப்பு 2 வாய்ப்புன்னு மாற்றி மாற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் அது எல்லாவற்றிலும் ஒருவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் தெய்வம் தன்னுடைய பெரிய விஸ்வரூபத்தை காட்டும். அப்படி சூரன் வேறு வேறு விதமாக மிரட்டக்கூடிய வகையிலே அவனுடைய உருவங்களை எல்லாம் மாற்றி முருகனை சின்ன பையன்தானே என்று நினைத்து அவன் தன்னுடைய பராக்கிரமங்களை எல்லாம் காட்டுகின்றான். இதுல முருகனை பார்த்து வியந்து சூரனே சொல்வது போல கந்தபுராணம் சொல்லுகிறது. கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் நான், அந்நாள் பரிசிவை அறிந்திலேன் என்று சொல்லுகிறார். அவனை சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கா, மூலமூர்த்தி இவன்தானோ அப்படின்னு சூரபத்மனுடைய வாயிலாகவே கந்தபுராணம் பேசுகிறது. இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், வாழ்க்கையிலே வரக்கூடிய சிக்கல்கள் விதவிதமாக வரும், ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். வந்தாலும் கூட நம்முடைய நிதானத்திலே சரியாக இருந்து பாதையிலே மாறாமல் சென்று கொண்டே இருந்தால் வரக்கூடிய தடைகள் நமக்காக விலகி ஓடும். அவற்றை எந்த நேரத்தில் அடித்து வீழ்த்தலாம் என்கின்ற தெளிவு நம்முடைய மனதிலே வரும். இப்போ சூரன் முருகனுடைய அந்த நிதானத்தை பார்த்து பயந்துட்டான்.
அது வரைக்கும் அவன் ஆர்ப்பாட்டமாக என்னென்னமோ வடிவம் எடுத்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் முருகன் கவலை இல்லாமல் தன்னுடைய நிலையில் மாறாமல் இருந்ததுனால இப்ப சூரன் மனதுல பயம் வந்ததா, இப்போ இந்த தெய்வம் முருகப்பெருமான் தன்னுடைய முழு வடிவத்தை காட்டுகின்றார். வானத்துக்கும் பூமிக்குமாக அப்படியே விண்ணலாவ நின்று கொண்டு அவருடைய உடல் முழுவதும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய 30 முக்கோடி தேவாதி தேவர்களும் முருகனுடைய உருவத்திற்குள்ளே தெரிகிறார்களாம். அப்படி பார்த்த நிமிடத்திலே அதிர்ந்து போகிறான் சூரன். இப்போ சூரனுக்கு என்ன செய்வது என்று தெரியவே இல்லை. இப்போ எதிரியிட்ட நம்ம தைரியத்தை காமிச்சாச்சு, இப்போ எதிரிய பயமுறுத்துற அளவுக்கு நம்முடைய விஸ்வரூபத்தை காமிச்சாச்சு. இப்போ முருகன் உயர்ந்து நிற்கிறாரா? இப்போ பயந்த எதிரி என்ன செய்யறான்? யாரு? சூரன் என்ன பண்றான்? அவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ஓடி ஒளிகின்றான். ஓடி ஒளியறதுன்னா எப்படி ஓடி ஒளிகிறான்? கடல் மேல ஒரு மாமரத்தை போல வடிவம் எடுத்து போய் நிற்கிறான். யோசித்து பாருங்க, தண்ணீர் பரப்புல பெரிய மாமரம் எங்கேயாவது நிக்குமா? மண்ணுல தான் நிற்கும். தண்ணீர் மேல மாமரம் இருக்கிறது. முருகன் இங்க இருந்து பார்த்து புன்னகைக்கிறார். இப்போ இது மாதிரி ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, ஒரு வினோதமான ஒரு சிக்கல் பிரச்சனை நம்ம கண்ணு முன்னால இருக்கிறது என்று சொன்னால், முதலிலே அதை பார்த்த உடனே மிரட்சி ஆகாமல் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குமா, இது சாத்தியம்தானா என்று நாம் ஒரு நிமிடம் ஆராய்ந்தாலே அந்த பிரச்சனையினுடைய அந்த வடிவம் என்ன, அதை எப்படி தீர்ப்பது என்கின்ற தெளிவு நமக்கு கிடைக்கும். இவர் இப்பொழுது பார்க்கிறார், கடல் மேல மாமரம் நிற்கிறது. முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி வேலை எய்து அந்த மாமரத்தை இரண்டாக பிளக்கின்றார். இரண்டாக பிளந்து அந்த சூரனை சம்ஹாரம் செய்யவில்லை. நாம சொல்றதுக்கு வேணா சூர சம்ஹாரம்னு சொல்றோமே தவிர, ஆனால் உண்மையிலேயே முருகன் செய்தது சூரனை ஆட்கொள்வது என்பது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரியை அழிப்பது என்பது புத்திசாலித்தனம் அல்ல, எதிரியை ஆட்கொள்வது என்பதுதான் ஒரு ராஜாவுக்கு, ஒரு மன்னனுக்கான முக்கியமான ஒரு அழகு. அவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்த அந்த சூரனை இரண்டு விதமாக மாற்றுகிறார். ஒன்று தன்னுடைய வாகனமான மயிலாகவும், மற்றொன்று கொடியிலே இருக்கக்கூடிய சேவல் கொடியாகவும் மாற்றுகின்றார். அந்த ரெண்டையும் தனக்கானதாக ஆக்கி கொள்ளுகிறார் முருகப்பெருமான். இப்போ வந்தாச்சா? இப்போ இதுல உள்ள ஒரு செய்தி நமக்கு என்ன என்று கேட்டால், எந்த ஒரு சிக்கலிலும் எந்த ஒரு போரிலும் எதிரியே இல்லாமல் போய்விட வேண்டும் அப்படின்னு நினைப்பதை விட, அந்த எதிரியை எதிரியாக இல்லாமல் நமக்கானவர்களாக ஆக்கிக் கொள்வதில் தான் நிஜமான வெற்றி இருக்கிறது. முருகனுக்கு ரெண்டு விதமான ஒரு பொருளாக அவன் மாறி இருக்கிறான் என்று சொன்னோம் இல்லையா? மயில் முருகனுக்கு வாகனம். இப்போ எதிரி இவன் இருக்கக்கூடாது என்று யார் போரிட வந்தானோ அவனையே இவருடைய சொல்லை கேட்டு, ஆணையை கேட்டு, இங்கே போ என்றால் போக வேண்டும், அங்கே போ என்றால் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாகனமாக மாற்றிக்கொண்டார் முருகப்பெருமான். ஒன்று. அடுத்தது, ஒரு மன்னனுக்கு இருக்கக்கூடிய 10 அம்சங்கள்ல முக்கியமான ஒன்று கொடி. இந்த கொடியில என்ன இருக்கு என்று கேட்டால் சேவல் கொடியாக மாற்றி இருக்கிறார் இல்லையா? இந்த மன்னனுடைய புகழை பாடக்கூடியவனாகவே அந்த எதிரியை மாற்றி இருக்கின்றார். இதுதான் எதிரியை ஆட்கொள்வது என்பது. சூரன் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தினுடைய வடிவம். ஒரு மனிதனோ ஒரு உயிரினமோ பிறந்தால் அதோடு ஆணவம் என்கின்ற ஒன்றும் கூடவே ஒட்டி ஒட்டி வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஆணவமே இல்லாத உயிர் என்று ஒன்று உலகத்திலேயே இல்லை. ஆனால் அந்த ஆணவத்தை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு அது நம்முடைய புகழை பேசக்கூடிய விதத்திலே மாற்றியது என்பது முருகப்பெருமானுடைய மிக பெரிய வல்லமை என்று நாம் சொல்லலாம். வீரம் வேண்டும், பராக்கிரமம் வேண்டும், ஆனால் அதையும் தாண்டி வல்லமையும் கீர்த்தியும் வேண்டும். புகழ் வேறு, கீர்த்தி வேறு. புகழ் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். கீர்த்தி என்பது காலந்தோறும் வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். இப்ப நம்ம உணர்றோம் இல்லையா? முருகப்பெருமானுடைய இந்த அவதார கதையெல்லாம் நம்முடைய தேசத்திலே நடைபெற்றதுதான். இது எதுவும் கற்பனை அல்ல. இங்கே அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்தலங்கள் இன்றைக்கும் வழிபடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதற்கான அத்தாட்சியான நூல்கள் இருக்கின்றன. அருளாளர்கள், மெய்ஞானிகள் அதையெல்லாம் கண்டு நமக்கு நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த முருகன் இங்கே அவதாரம் செய்து இந்த தேசத்திலே நமக்கான தெய்வமாக வாழ்ந்து காட்டி இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் அந்த முருகன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்
என்கின்ற மிகப்பெரிய செய்தியை உலகத்திற்கு நம்முடைய பாரத தேசம் வழங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் முருகனை சொல்ற பொழுது சொல்லுவாங்க, செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவனுக்கு தனிப்பட்ட முறையில பிறப்பு இறப்பு என்பது இல்லை என்றாலும் கூட புராணப்படி அவனுடைய அவதார தினம் என்று சொல்லக்கூடிய வைகாசி விசாகத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முருகனுடைய இந்த புராணத்தையும் அந்த பாடல்களையும் படிப்பது மட்டும் முருகனுக்கான பெரிய வழிபாடாக இருக்க முடியாது. அவற்றிலே இருக்கக்கூடிய செய்திகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முருகனுடைய அடியவர்கள் எவ்வளவோ பேர் உலகம் முழுவதும் இன்றைக்கும் அவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், நம்மை பேச வைத்து கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையில 1000 தவறுகள் செய்து ஒரு கட்டத்துல வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அருணகிரிநாத பெருமானை கடைசி நொடியிலே சென்று தாங்கி பிடித்து மிகப்பெரிய அருளாளராக மாற்றிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது அறியாத பருவத்திலே சுற்றி கொண்டிருந்த ஒரு சாதாரண அப்பாவு என்கின்ற ஒரு இளைஞனை பாம்பன் சுவாமிகள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அருளாளராக மாற்றிய அருளாளன் முருகப்பெருமான். அவ்வளவு ஒரு கருணாமூர்த்தி முருகப்பெருமான். இன்னும் சொல்ல போனால் 5 வயது வரைக்கும் பேசுவதற்கான வல்லமை இல்லாத சின்ன குழந்தையை திருச்செந்தூர் சந்நிதியிலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் பெற்றோர்கள். முருகனுடைய அருளாலே அந்த இடத்திலேயே அந்த நொடியிலேயே பூமேவு செங்கமல புத்தேளும் என்று கந்தர் கலிவெண்பா பாடுகிறது அந்த குழந்தை. அது பாரத தேசம் முழுவதும் பயணம் செய்து நம்முடைய ஆன்மீகத்தை வளர்க்கிறது என்று சொன்னார். குமரகுருபரர் சுவாமி என்று மிகப்பெரிய அளவிற்கு பெயர் பெற்று உலகத்திற்கு இன்றைக்கு பெரிய உதாரணம் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றால் அதுவும் முருகனுடைய அருளால் தான். இப்படி முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற எத்தனையோ அடியவர்களை பற்றிய வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் நம்மை அப்படியே நிறுத்தக்கூடிய, நம்மளை நிலைநிறுத்திக்கக்கூடிய எத்தனையோ செய்திகள் நமக்கு அதிலே கிடைக்கும். ஒவ்வொருவருடைய வரலாற்றிலும் உறுதிப்பாடு, ஒரு காரியத்தை எடுத்து செய்வதிலே இருக்கக்கூடிய தொடர் முயற்சி, மனோதைரியம், எல்லாவற்றிற்கும் மேல மிக மிக ஆழமான ஆன்மீக நம்பிக்கை, இவையெல்லாம் நாம் முருகனிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். முருகனுடைய அடியவர்களுடைய வரலாற்றிலே இருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படி பார்த்தால் முருகனை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று சொல்லுவார்கள். ஓர் முருகா என்று அழைத்தால் போதும் ஓடி வந்து அருள் புரியக்கூடியவன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் வைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகான அழைத்தால் போதும் ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய வெகு விரைவான தெய்வமாக, ஆற்றலின் வடிவமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான், அவனுடைய அவதார தினம் வைகாசி விசாகத்தை எல்லோரும் மிக பக்தியோடு மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும். முருகன் அருள் எல்லோருக்கும் முன்னின்று காக்கட்டும். நன்றி, வணக்கம்.